எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கான இந்த கிழங்கை தோல் உரித்து சுத்தம் பண்ணி துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி மரவள்ளி வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருள் பார்த்துடலாம். இது மாதிரி மரவள்ளி கிழங்கை துருவி வச்சுருக்குறேன். அப்புறம் வெங்காயம் பல்லாரி 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, பச்சை மிளகா, அப்புறம் சின்ன 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு நல்லா மொறுன்னு இருக்கும்ட்டு வடை பருப்பு இல்லை, கடலைப்பருப்பு நனைய வச்சுருக்கிறேன். வடை நல்லா மொறுன்னு இருக்கும், அதனால் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கடலை பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வடைக்கு ரெடி பண்ணக்குள்ள நம்ம எண்ணெய் சட்டியை சூடு பண்ண வச்சாச்சு. ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி சூடாகிற டைமுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் மரவள்ளி கிழங்கு, துருவி வச்ச மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறேன். தேவையான உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க. மரவள்ளிக்கிழங்குல கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அந்த ஈரத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். செஞ்சுட்டு எவ்வளோ வேணுமோ அது கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா பச்சரிசி மாவு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு பார்த்துக்கலாம். இப்படி நல்லா பிசைஞ்சிருங்க. 2 ஸ்பூன் மாவுமே சரியாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வடை நல்லா மொறுன்னு இருக்கும். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இது சாயந்தர நேரத்தில் இந்த வடை போட்டு ஒரு டீ வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம், வடை தட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டியுமே சூடாகிருக்கும். வடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி எண்ணெய் இதை ரெடி பண்ணக்குள்ள எண்ணெய் சட்டியே அடுப்பு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நான் எண்ணெய் சட்டிலே டைரெக்டாக போட்டுருவேன். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி ஒரு 6-7 வடை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் போடுங்க. நான் டக்குன்னு இப்படி போட்டு எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சட்டி சூடாயிட்டான்னு பார்க்கலாம். நல்லா சூடாயிட்டுங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி அடுப்பில் இருக்கும்போதே இது ஸ்பீடாக போட்டுடலாங்க. அப்புறம் டைம் சேவ் ஆகும்.
இது மாதிரி இன்னொரு வாட்டி போட்டு பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா புரட்டி போட்டுக்கலாம். புரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. கதம்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் வந்து மேலே மொறுமொறுன்றும் உள்ளே சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லா வீடியோவும் காமிக்கும். மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.